பெற்று அறிவார்ந்த உறுப்பினராக திகழ்வேன். கட்டளை 4. ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடின்றி எப்பொழுதும் யாராவது ஒருவரது வாழ்க்கையிலாவது மனமாற்றம் மட்டுமல்ல குணமாற்றத்தையும் ஏற்படுத்தி அவர் வாழ்வில் வெற்றி பெற உதவுவேன். கட்டளை 5. குடிப்பழக்கம், போதை பழக்கம் மற்றும் சூதாட்டம் போன்ற வீணான பழக்க வழக்கங்களுக்கு நான் ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். அந்த வீணான பழக்கங்களுக்கு அடிமையான 5 நபர்களையாவது அத்துயரத்திலிருந்து மீட்டு அவர் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி நான் வழிபடுத்துவேன். கட்டளை 6. நேரத்தின் முக்கியத்துவத்தை மதித்து நடப்பேன். நான் என் வாழ்க்கையில் என்னை சிறகடித்து பறக்க வைக்கும் நாட்களில் ஒருபோதும் வீணான செயல்களை வீணடிக்க மாட்டேன். கட்டளை 7. இந்த பூமியில் 5 மரங்களையாவது நட்டு வளர்த்து அதை பாதுகாத்து பசுமையான சுத்தமான பூமியாக மாற்ற பாடுபடுவேன். ஊரடைக்கு உயிர் கொடுப்பேன். அனைவருக்கும் சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன். கட்டளை 8. இந்த நாட்டின் இளைய சமுதாயத்தில் ஓர் அங்கமான நான் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற துணிச்சலோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவேன். அது மட்டுமல்ல, யார் வெற்றி அடைந்தாலும் வேறுபாடு கருதாமல் வெற்றியை நான் மனதார பாராட்டி மகிழ்வேன். கட்டளை 9. நான் எனது நம்பிக்கைக்கு இளைஞனாகவும் எனது சந்தேகத்திற்கு முதியவனாகவும் இருக்கிறேன். எனவே நம்பிக்கை என்னும் அறிவு தீபத்தை என் இதயத்தில் ஏற்றி வெற்றி பெறுவேன். கட்டளை 10. எனது தேசிய கொடியை என் இதயத்தில் ஏற்றி என் இந்திய தேசத்திற்கும் என் தமிழ்நாட்டிற்கும் மதிப்பையும் மரியாதையையும் உலக அளவில் பெற்று தருவேன். இந்த 10 கட்டளைகளை நான் வார்த்தைகளாக மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். ஒவ்வொரு மனிதனின் பிறப்பும் ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறிய 10 கட்டளைகளை கடைபிடித்தால் அவர்களது இறப்பு ஒரு சரித்திரம் படைக்கும். ஔவையாரின் கூற்றுப்படி அரிது அரிது மானிடராகிறது மானிடராகினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தபமும் தான் செய்தல் அரிது. தான